அப்போ 2001 நினைக்கிறேன், 2000 அப்போ வந்து அவங்களே ட்ரெயின், அவங்க தயா அந்த இதில் வந்து டைட்டில் ஒரு ட்ரெயின் விட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் அந்த எல்லா டேலண்ட் ஆனவங்க எல்லாரும் அந்த ட்ரெயினில் முதல் தடவை ட்ராவல் பண்ணும்போது ஐ பெர்ஃபார்ம் இன் மேஜிக். எல்லாரும் கூடயும் மேஜிக் பண்ணுறேன். அது வள்ளுவர் கோட்டத்தில் ஷோ நடந்து முடிஞ்சப்போ இந்த ரஜினி டைட்டில் அவார்டு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய, அது டெலிகாஸ்ட் இன் சன் டிவியில் கூட அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த சின்ன கிளிப்பிங்ஸ் முதல்ல வந்து டெலிவிஷனில் வந்தது. மேடம் கையில் வந்து ரஜினி அவார்டுன்னு சொல்லி அது வாங்கினேன். அது ரொம்ப சந்தோஷம். ரஜினியை சந்தித்து அப்போ பார்க்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளில் தான் ரஜினி சாரை மீட் பண்ணேன். அது ஒரு பெரிய இது சார். இது அவார்டு வின் பண்ணிவிட்டு எகெயின் கமர்ஷியலாக ஐ வின் த தமிழ்நாடு அவார்டு ஹைதராபாத்தில் வின் பண்ணேன். ஹைதராபாத் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராவல் மேஜிக் வந்து கமர்ஷியலாக பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டிங்கில் எப்படியெல்லாம் பண்ண சொல்லி கொஞ்ச நாள் கமர்ஷியலாக 2001 கண்டினியூவாக எங்கே போனாலும் அவார்டு நிறைய இடத்துல வின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இனி இது அவார்டு மட்டுமே வீட்டில் இருக்க ஒரு 3 கிலோ சர்டிஃபிகேட் பிரயோஜனம் 3 கிலோ வச்சுருந்தேன் என்ன சார். இருந்தாலும் சரி, நம்ம வந்து இனி கமர்ஷியலாக இது எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, பொருளாதாரம் தான் இன்றைக்கி வந்து மனிதனை நிர்ணயிக்கும். என்ன தான் திறமை இருந்தாலும் திறமைக்கேற்ற வாய்ப்பு இல்லாத போது இந்த திறமையால் எந்த பயனும் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணணும், இந்த டேலண்ட்டை கமர்ஷியலாக மாற்றணும்னு சொல்லி ஐ பெர்ஃபார்ம் இன் மேஜிக். பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லி போத்தீஸில் வந்து ரமேஷ் சார் வந்து முதல்ல வந்து அவங்க கடையில் வந்து ஏப்ரல் மே தூள்னு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணாங்க 2003. அதில் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணி வர்ற கஸ்டமருக்கு ஒரு திருவிழா மாதிரி அங்கே நடக்கும். ஏப்ரல் மேனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும். ஒரு கமர்ஷியலாக நம்ம வந்து பண்ணோம். அது வந்து எனக்கு முதல்ல சப்போர்ட்டிங் இன் போத்தீஸ் நிறையா சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து ஷோ கொடுத்தாங்க. அது 1 மந்த் கண்டினியூவாக ஈவெண்ட் போகும். டெய்லியும் காலிலேருந்து நிறையா பேர் வர கஸ்டமர் டைப் ஆஃப் மேட்ச் இதெல்லாம் பண்ணும்போது ஏர்னிங் த மணி, நல்லா ஒரு இன்கம் இருந்துச்சு. இந்த இன்கம்மை வச்சு ஃபஸ்ட்டு ஐ அப்ளை எனக்கு என்னோடய கனவு வந்து வேர்ல்டு மேஜிக்கு தான். இந்தியாவில் விட உலக லெவலில் நம்பர் 1 ஆகணுங்கிறது தான் என்னோடய பெரிய ட்ரீம். வந்து ஃபிஷம்ங்கிற ஒரு மேஜிக், எப்படி ஒலிம்பிக் இருக்கிற மாதிரி மேஜிக்கில் ஒரு கன்வென்ஷன் நடக்கும் சார், ஃபிஷம் FISM. அதில் கலந்துக்கணும், அதில் பார்க்கணுங்கிற ஆசை. அது போய் பார்த்தா தான் அந்த போட்டியில் கலந்துக்கணும். இந்தியாவில் நான் வின் பண்ணிட்டேன். அதை விட சரி அந்த கண்ட்ரியில் போய் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் ஆஃப் மேஜிக் நடக்கும்.